வணக்கம் மக்களே, இது பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? பாருங்கள், 3.5 இன்ச்சஸ்ஸு. இது ஏதாவது பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியுதா? பாருங்கள், இது கம்மி பண்ணிக்கலாமா? இது ஃப்ளாப்பி பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் நம்ம இப்போ சிடி, டிவிடி, பென்ட்ரைவ்லலாம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து 1990, 98 இது தான் ஃபேமஸ்ஸு. இந்த ஃப்ளாப்பி தான் ஃபேமஸ்ஸு. ஃபுல்லாகவே டேட்டாஸ் எல்லாம் இதில் தான் சேவ் பண்ணுவோம். அப்போ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த டாஸ் ப்ராமிட்லேயும் இந்த ஃப்ளாப்பி போட்டு தான் பூட் பண்ணுவாங்க. ஓஎஸ் போடுறதுக்கு இந்த ஃப்ளாப்பியை பூட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு சிடி போட்டு ஓஎஸ் 98, 2000, மில்லினியம் அந்த மாதிரி ஓஎஸ்லாம் இது பூட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓஎஸ்ஸே போடுவோம். ஸோ இப்போ காலப்போக்கில் இந்த ஃப்ளாப்பி வந்து இப்போ நடைமுறையில் இல்லை. இது ஏன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா, இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா வெறும் 1.44 MB தான். அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை கூட இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப வெரி லோ கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இது காலப்போக்கில் நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வர்றதில்லை. அதே மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிடி, டிவிடி, பென்ட்ரைவு எல்லாம் வந்ததுனால இது வந்து காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து 1970 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு 1990 பார்த்திங்கன்னா இது தான் ஃபேமஸ். ஃபுல்லாக டேட்டாஸ் காப்பி பண்ணுறது, டாக்குமெண்ட்டு காப்பி பண்ணுறது எல்லாமே இதில் தான் டேட்டாஸ் வந்து காப்பி பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு மேக்னெட் சிப் இருக்கும். இந்த சிப் இருக்கும். இந்த நீங்கள் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. ஏன் சிஸ்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ரகசியம் சொல்கிறோம், சி ட்ரைவ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஏன் ஏ ட்ரைவு, பி ட்ரைவ் இல்லை தெரியுமா? அந்த ஏ ட்ரைவு, பி ட்ரைவு அப்படிங்கிறது ஃப்ளாப்பி ட்ரைவ் தான். ஓகேங்களா? இந்த ஏ ட்ரைவ், பி ட்ரைவுங்கிறது அதாவது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஏ ட்ரைவும் ஃப்ளாப்பி ட்ரைவாக இருக்கும், சி ட்ரைவும் ஃப்ளாப்பி ட்ரைவாக தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே ஃப்ளாப்பி ஏ ட்ரைவ், பி ட்ரைவ் வந்து சி ட்ரைவாக நம்ம ஓஎஸ் போடுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாத்துலேயும் சேவ் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர் இமேஜ் இருக்கு இல்லையா, அது இந்த ஃப்ளாப்பி இமேஜை தான் இப்போ எல்லாருமே நம்ம பயன்படுத்துகிறோம். சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும், ஒரு ஃபோட்டோ மாதிரி வரும். அது இந்த ஃப்ளாப்பியோட ஃபோட்டோ தான். ஓகேங்களா? நன்றி மக்களே.